அனைவருக்கும் வணக்கம். நாம ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம எர்த்குவேக் பற்றி பார்க்க போகிறோம். எர்த்குவேக்னா என்ன? நிலநடுக்கம். நிலநடுக்கம்னா என்னன்றது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எர்த்குவேக் அப்படிங்கிறது ஷேக்கிங் ஆஃப் எர்த்துங்க. பூமியானது ஷேக் ஆகுது, அது அசைவும் போது, இல்லை நகரும் பொழுது, இல்லை ஆடும்பொழுது, அதுதான் வந்து எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக்னா என்ன? இதுதான் ஷேக் அப்படின்னு இல்லையா, இதுதான் வந்து எர்த்குவேக் அப்படின்றாங்க. இது ஒரு நேச்சுரல் ஈவெண்ட். எர்த்குவேக்ன்றது ஒரு நேச்சுரல் ஈவெண்ட் காஸ்ட் பை டியூ டு த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எனர்ஜியானது ரிலீஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது. ஒரு நேச்சுரல் ஈவெண்ட். எதனால் உருவாகுது? பூமிக்கு அடியில் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆவதன் மூலமாக இந்த எர்த்குவேக் வந்து நடக்குது அப்படின்றாங்க. இது வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹைப்போ சென்டர், இன்னொன்று வந்து எபிக் சென்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த ஹைப்போ சென்டர்னால் என்னென்னா, இந்த பூமிக்கு அடியில் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, அது வந்து ஹைப்போ சென்டர். The point where the energy is released is called the focus or hypocenter. ஹைப்பர் இருக்குது. இது வந்து ஹைப்போ சென்டர் ஆஃப் அன் எர்த்குவேக். அதாவது பூமிக்கடியில் எந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு பேர் வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்றாங்க. பாருங்கள், எபி சென்டர்னா என்னென்னா, அந்த பூமிக்கடியில் ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜியானது எப்போ புவியுடைய மேற்பரப்புக்கு வருதோ அதுக்கு பேர் வந்து எபிக் சென்டர். பாருங்கள், the point on the surface directly above the nearest to the focus is called epicenter. அதாவது நிலநடுக்கம்னா என்ன? பூமிக்கடியில் எனர்ஜியானது ரிலீஸ் ஆவதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு, ஒரு நேச்சுரல் ஈவெண்ட். இந்த இடத்துல பூமிக்கடியில் ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த பகுதியை ஹைப்போ சென்டர்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜியானது பூமியிலிருந்து வெளியே வரும் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல அது வெளியே வரும், அந்த இடத்துக்கு பேர் வந்து எபி சென்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த எர்த்குவேக்கை. சரிங்களா? இதை எர்த்குவேக் வேவ்ஸ். எர்த்குவேக் வேவ்ஸ்னால் என்ன? நிலநடுக்க அலைகள். நிலநடுக்க அலைகள் இதன் மூலமாக தான் அந்த பாதிப்பு ஏற்படும் இல்லையா. நேச்சுரல் எர்த்குவேக் டேக்ஸ் பிளேஸ் இன் த லித்தோஸ்பியர். அதாவது எர்த்குவேக் ஆனது எங்கே ஏற்படும் அப்படின்னா லித்தோஸ்பியரில் ஏற்படும். கடந்த கிளாஸ் இல்லாமல் கிரஸ்ட்னா என்ன, மென்டல்னா என்ன, கோர்னா என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த லித்தோஸ்பியர்ன்றது எங்கே வரும்? அதாவது மென்டலுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டும் கிரஸ்ட்டும் சேர்ந்த ஒரு பகுதியை தான் நாம் லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடங்களில் தான் இந்த எர்த்குவேக் வந்து ஏற்படும் அப்படின்றாங்க. நேச்சுரல் எர்த்குவேக் டேக்ஸ் பிளேஸ் இன் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் தான் எர்த்குவேக் ஆனது ஏற்படும். எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் பேசிக்லி 2 டைப்ஸ். இந்த எர்த்குவேக் வேவ்ஸ் இருக்குது இல்லையா, நிலநடுக்க அலைகள் அப்படிங்கிறது 2 வகையாக. ஒன்று வந்து பாடி வேவ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ். பேரில் இருக்குது பாருங்கள். பாடி வேவ்னா என்ன? பூமிக்கு உள்ளே நடக்கிற அந்த ட்ராவலில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸுக்கு பேர் வந்து பாடி வேவ்ஸ். மேலே வரக்கூடிய வேவ்ஸ், அதாவது சர்ஃபேஸ் லெவலில் வரக்கூடிய அந்த அலைகளில் சர்ஃபேஸ் வேவ்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாடி வேவ்னா என்னென்னு பார்ப்போம். பாடி வேவ்ஸ்லேயே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பி வேவ், இன்னொன்று வந்து எஸ் வேவ்னு ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பி வேவ்னா என்னென்னு பார்ப்போம். பி வேவ் அப்படிங்கிறது பிரைமரி வேவுங்க. பி வேவ்னா என்ன? பிரைமரி வேவ். எர்த்குவேக் வேவ்ஸ் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாடி வேவ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ். இந்த பாடி வேவை இன்னுமே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பி வேவ், அண்ட் வந்து எஸ் வேவ். ஃபர்ஸ்ட் நம்ம பி வேவ் என்னன்னு பார்க்க போகிறோம். பி வேவ் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி வேவ். இது வந்து ஷார்ட்டான வேவ், முதன்மையான ஒரு அலை அது. அதே போல் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதன் பிறகு வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கும். ரொம்ப அதிர்வெளியாக இருந்து ரொம்ப ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதன் பிறகு ஃபஸ்ட்டு வேவ் அரைவ் த சர்ஃபேஸ். அதாவது பூமிக்கு அடியில் தானே அந்த வேவ் ஆனது இருக்கும், அந்த அலையானது இருக்கும். ஸோ பி வேவ் அண்ட் எஸ் வேவ், இந்த 2 வேவில் எது முதல்ல வந்து சர்ஃபேஸ் லெவலில் மேலே வரும் அப்படின்னா பி வேவ் தான் வந்து ஃபஸ்ட்டு வருமா. பாருங்கள், பி வேவ் அப்படிங்கிறது பிரைமரி வேவாக இருக்கும், ஷார்ட் வேவாக இருக்கும், ஹை ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் 2 அலைகளில் பி வேவ் எஸ் வேவில் எது சர்ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வரும்னா பி வேவ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பி வேவ் ஆனது எஸ் வேவை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்டர் தென் எஸ் வேவ். அதே போல் ஸோ இந்த பி வேவ்ஸ் ஆனது லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்றாங்க. அடுத்ததாக ஹை வெலாசிட்டி, அதாவது சாலிடில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது அது ஹை வெலாசிட்டியில் இருக்குமா. வெலாசிட்டி டிக்ரீஸ் வென் பாசஸ் த்ரூ த லிக்விட் அண்ட் கேஸ். அதாவது பூமிக்கு அடியில் வந்து அந்த நிலநடுக்கம், அந்த அலைகளானது பாடி வேவ்ஸ் ஆனது ஏற்படுது இல்லையா, அது ட்ராவல் பண்ணும்போது லாங்கிடியூட்னா அது ட்ராவல் பண்ணும்போது இது சாலிட் சர்ஃபேஸாக சாலிட் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவென்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே வந்து வாட்டராக இருக்குது, கேஸ் அந்த இடத்துல வந்து இருக்குது, பூமிக்குள்ளே வாட்டரும் இருக்கும் கேஸும் இருக்கும் இல்லையா, அது வழியாக அதை ட்ராவல் பண்ணும்போது அதோடைய ஃப்ரீக்குவென்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பி வேவ்ஸ். அடுத்து நம்ம எஸ் வேவ் பற்றி பார்க்க போகிறோம். பி வேவ்ஸுக்கு அடுத்து எஸ் வேவுங்க. இந்த எஸ் வேவை செகண்டரி வேவ்னு சொல்கிறாங்க. பி வேவ் வந்து பிரைமரி வேவ்னு சொல்லுவாங்க, எஸ் வேவ் வந்து செகண்டரி வேவ்னு சொல்லுவாங்க. தே கேன் ட்ராவல் ஒன்லி த்ரூ த சாலிட் மெட்டீரியல். பி வேவ் வந்து
சாலிட்லேயும் ட்ராவல் ஆகும், லிக்விட்லேயும் ட்ராவல் ஆகும், கேஸ்லேயும் ட்ராவல் ஆகும். ஆனால் எஸ் வேவ் அப்படிங்கிறது ஒன்லி சாலிட் மெட்டீரியல் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். ஹெல்ப் சயின்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இன்டீரியர். இந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பூமியோடைய ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய வேவ் இது எஸ் வேவ். சயின்டிஸ்ட் ஹெல்ப் சயின்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த். பூமியுடைய உட்கட்டமைப்பை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ் வேவ் வந்து சயின்டிஸ்ட்க்கு வந்து பயன்படுது. தே அரைவ்ட் த சர்ஃபேஸ் ஆஃப்டர் த பி வேவ். பி வேவ் வந்ததுக்கு பிறகு தான் இது சர்ஃபேஸ் வந்து செகண்டரி வேவ் வந்து அதாவது எஸ் வேவ் வந்து அடையும் அப்படின்றாங்க. அடுத்ததாக வந்து சர்ஃபேஸ் வேவுங்க. பாடி வேவ் பார்த்துட்டோம். பாடி வேவில் 2 வேவ் இருக்கும். பி வேவ் அண்ட் எஸ் வேவ்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுதான் சர்ஃபேஸ் வேவ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் வேவ்னா என்ன? பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு வேவ். அந்த பாடி வேவ் ஆனது மேலே வரும்போது அது சர்ஃபேஸ் வேவுங்க. அவ்வளோதான் சர்ஃபேஸ் வேவ். அதாவது பாடி வேவ்ஸ் இன்ட்ராக்ட் வித் த சர்ஃபேஸ் ராக் அண்ட் ஜெனரேட் நியூ செட் ஆஃப் வேவ்ஸ். அதாவது பாருங்க, பாடி வேவ் ஆனது பூமிக்கு மேலே வரும்போது சர்ஃபேஸில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் மோதுவதன் மூலமாக ஒரு புதுவிதமான வேவ்ஸ் வந்து உருவாகுது. அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் வேவ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் டேமேஜிங் வேவ்ஸ். அதிக சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வேவ் இது சர்ஃபேஸ். ஏன்னா மேற்பரப்பில் தானே அதிகப்படியான பில்டிங்ஸ் இருக்குது. நாமெல்லாம் மேற்பரப்பில் தானே வாழறோம். ஸோ இந்த இடங்களில் தான் அதிகப்படியான இது டேமேஜஸ் வந்து ஏற்படுத்துது. அதன் பிறகு 2 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வேவ். எப்படி பாடி வேவ்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குதோ அதே போல் சர்ஃபேஸ் வேவ்ஸ்லையும் 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து லவ் வேவ் ஆர் எல் வேவ்ன்றாங்க. அடுத்ததா லே வேவ் ஆர் ஆர் வேவ். 2 வகையான வேவ்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் லேவில் 2 வகையான வேவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லவ் வேவ், இன்னொன்று வந்து ரேலே வேவ்னு 2 வகையாக சொல்கிறாங்க. இந்த சர்ஃபேஸ் வேவ் அப்படிங்கிறது லாங் வேவ் லென்த்தாக இருக்கும், லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும், ட்ராவல் ஸ்லோவர் தென் பாடி வேவ்ஸ். முன்னாடி அதை பார்த்து தான் அதோட ஆப்போசிட் தான். முன்னாடி பார்த்தா அந்த பி வேவ் எப்படி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கும். அதே போல் அதோடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்லாம் பார்த்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க. இவ்வளோதாங்க இந்த சர்ஃபேஸ் வேவுக்கும் பாடி வேவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது. எர்த்வேக்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதில் இருக்கக்கூடிய 2 வேவ்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம். பாடி வேவ்னா என்னென்னு பார்த்துட்டோம், சர்ஃபேஸ் வேவ்னா என்ன பார்த்துட்டோம். இப்போது எர்த்வேக் எப்படி உருவாகும்? பூமிக்கடியில் ஒரு ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது இல்லையா, அது வந்து பூமியிலேருந்து ட்ராவல் ஆகி வரும்போது அதை வந்து பாடி வேவ்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி வந்து மேலே வரும்பொழுது அந்த சர்ஃபேஸ் வேவ்னு சொல்கிறாங்க. ரெண்டும் அந்த அலைகளை தான் வந்து நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. இது பூமியில் எல்லா பகுதியிலும் வந்து வருமா? நாமெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாம் அதிகப்படியான இந்த எர்த்குவேக் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கிடையாது. ஏன் பூமியில் சில இடங்களில் மட்டும் இந்த எர்த்குவேக் ஆனது ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்குது, சில இடங்களில் வராமல் இருக்குது அப்படின்னா அதை பாருங்க. இந்த எர்த்குவேக் வந்து வராத பகுதியில் ஷேடோ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேடோ ஜோன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஷேடோ ஜோன் where the earthquake waves not reported, such a zone is called shadow zone. எங்கெல்லாம் இந்த earthquake வந்து ரிப்போர்ட் ஆகலையோ அந்த இடங்கள்லாம் வந்து ஷேடோ ஜோன் அப்படின்றாங்க. இந்த சீஸ்மோகிராஃப்ங்க, சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது நிலநடுக்கத்தை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு கருவி இது. The seismograph located at any distance within 105 degree from epicenter recorded the arrival of both P waves and S waves. அதாவது இது ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் அதனால தான் இந்த பிக்சர் வச்சுருக்கேன். இதன் மூலமாக நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. எபி சென்டர்னா என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஹைப்போ சென்டர்னா என்ன? அந்த எனர்ஜி வந்து பூமியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி தான் வந்து அந்த பாயிண்ட் தான் ஹைப்போ சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியானது சர்ஃபேஸில் வரும்போது அது எபி சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. பாருங்கள், இந்த இடம் தான் வந்து எபி சென்டர். எபி சென்டர்னா பூமியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியானது வெளியே வருது இல்லையா, அந்த இடம் வந்து எபி சென்டர். இந்த எபி சென்டர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி ஏதோ ஒரு இடங்க. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இந்த இடத்துல வந்து உருவாகி நியூயார்க்கில் ஒரு எபி சென்டர் உருவாயிருக்குது அப்படின்னா அந்த வேவ்ஸ் ஆனது பி வேவ் ஆகட்டும் எஸ் வேவ் ஆகட்டும் ரெண்டுமே ட்ராவலாக இப்படி போகும் இல்லையா. அப்படி போகும்பொழுது இங்கேருந்து இங்கே 0 இருக்கும், இங்கேருந்து பார்க்கும்போது 105 டிகிரி இல்லையா. இந்த 105 டிகிரி 2 பக்கமும் இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்களில் பி அண்ட் எஸ் வேவ் இருக்குமாங்க. பாருங்கள், அந்த எபி சென்டர்லேருந்து 105 டிகிரிக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 இடங்கள்லையுமே வந்து 105 டிகிரிக்கு வந்து பி வேவும் இருக்கும் எஸ் வேவும் இருக்குமா. இதுதான் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. ரெண்டாவது ஸ்டேட் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்கள், இந்த இடங்கள்லேருந்து ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பிக்சரில் இங்கே வந்து 140 கொடுத்துருப்பாங்க, 145 கொடுத்துருக்காங்க, 142 கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல கூட வந்து 110 கூட கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இந்த பிக்சர் வச்சுக்குவோம், நம்ம எழுதி போடுறதை மட்டும் நம்ம பார்த்தோம். என்சிஆர்டியில் அந்த மாதிரி தான் 145 தான் இருந்தது. ஸோ நம்ம அதையே வந்து ஃபாலோ பண்ணிப்போம். இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, இந்த எபி சென்டர்லேருந்து 105 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் வந்து பி அண்ட் எஸ் வேவ் இருக்குமாங்க.
அந்த எபிசென்டர்லேருந்து 145 இருக்குது இல்லையா, இங்கே 140 இருக்குது, 145ன்னு வச்சுக்கோ. 145லேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேவ் எங்கே இருக்காது, ஒன்லி வந்து பி வேவ் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எபிசென்டர்லேருந்து 105 இருக்கக்கூடிய பகுதியில் பி வேவ் இருக்கும், எஸ் வேவ் இருக்கும். ஆனால் இந்த எபிசென்டர்லேருந்து 145க்கு மேலே, இந்த 145க்கு மேலே இந்த இடங்களில் ஒன்லி பி வேவ் தான் இருக்கும், எஸ் வேவ் இருக்காது. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 145க்கும் இந்த 105க்கும் 145க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஷேடோ ஜோன்றாங்க. இந்த இடத்துல பி வேவ் இருக்காது, எஸ் வேவ் இருக்காது. இதுதான் வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 105 இருக்குது இல்லையா, இந்த 105க்கு மேலே எல்லா ஜோனுமே வந்து எஸ் ஷேடோ ஜோன் தான். இந்த எஸ் வேவே வந்து இதுக்கு மேலே வந்து இருக்காது. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதுக்கு மேலே இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஷேடோ ஜோன் இருக்குது இல்லை, எஸ் ஷேடோ ஜோன் இருக்குது இல்லை, எஸ் வேவ் அப்படிங்கிற அந்த ஷேடோ ஜோனு இங்கிருந்தே வந்து இல்லாமல் போயிடுது. இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள் இந்த பகுதியில் வந்து பி வேவ் இருக்கும், எஸ் வேவ் இருக்கும், இந்த 105 வரைக்கும். அதுக்கு மேலே வந்து 145 இதன் பிறகு வந்து பி வேவ் மட்டும் இருக்கும், எஸ் வேவ் இருக்காது. இது இடைப்பட்ட இந்த பகுதியில் வந்து பி வேவும் இருக்காது, எஸ் வேவும் இருக்காது. ஆனால் பாருங்கள், எது வந்து பெரும்பாலும் ஆப்சென்ட் ஆகிருக்குன்னா எஸ் வேவ் தான் பெரும்பாலும் ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஏன் எஸ் வேவ் வந்து பெரும்பாலும் ஆப்சென்ட் ஆகிருக்குது அப்படின்னா, அதோடைய ஃப்ரீக்குவென்சி ஆகட்டும், அது வந்து இந்த லிக்விடெலாம் வந்து ட்ராவல் ஆகாது இல்லையா. ஆனால் பி வேவ் அப்படிங்கிறது லிக்விடையும் ட்ராவல் ஆகும், கேஸ்லேயும் வந்து ட்ராவல் ஆகும். அப்படிங்கிறதுனால அதோடைய அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதுதாங்க ரீசனு. ஸோ இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. திரும்ப இந்த டயக்ராமை நீங்கள் இந்த பிக்சரை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஸோ எர்த்குவேக்னா என்னென்னு பார்த்துட்டோம், 2 வேவ்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம், அது பிறகு ஷேடோ ஜோன்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது இந்த எர்த்குவேக்கை எப்படி வந்து அளவிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதோடைய இன்டென்சிட்டி, இதோடைய தீவிரத்தன்மையை அடிப்படையில் வந்து இது அளவிடுறாங்க. ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலின் மூலமாக இதை வந்து அளவிடுறாங்களாங்க. 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 10 வரைக்கும் கூடிய இந்த ரிக்டர் ஸ்கேலின் மூலமாக சீஸ்மோகிராஃபி இருக்குது இல்லையா, அதன் மூலமாக இந்த எர்த்குவேக் வந்து அளவிடுவாங்க. இந்த ரிக்டர் ஸ்கேல் மூலமாக 5க்கு மேலே வருதுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமான நிலநடுக்கம் அப்படின்வாங்க. இது மட்டும் இல்லாமல் மெர்காலி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் சீஸ்மாலஜிஸ்ட் வந்து அவர் ஒரு இன்டென்சிட்டி ஸ்கேல் வந்து வச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது 0 to 10ங்க. இந்த மெர்காலி அப்படிங்கிற அவருடைய இன்டென்சிட்டி ஸ்கேல் வந்து 1லேருந்து 12 வரைக்கும் இருப்பாங்க. அடுத்தது இந்த எர்த்குவேக் இருக்குது இல்லையா, இது வந்து பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன, டெக்டானிக் எர்த்குவேக், முன்னாடி பார்த்தது 2 டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மோதும்போது அங்கே ஒரு ரிலீசிங் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வேவ்ஸ் ஆனது பாடி வேவ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் 2ஆக பிரிக்கிறாங்க. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய எர்த்குவேக் வந்து டெக்டானிக் எர்த்குவேக்னுவாங்க. அடுத்தது வொல்கானிக் எர்த்குவேக்னா எரிமலைகள் வெடிக்கும்போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் வந்து வொல்கானிக் எர்த்குவேக் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கொலாப்ஸ் எர்த்குவேக். கொலாப்ஸ் எர்த்குவேக்னா என்ன, ஒரு மைனிங் கம்பெனி இருக்குது, இப்போ தங்க சுரங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம், உள்ள நோண்டிகிட்டே போயிருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒரு அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு விபத்து நடக்குது, அது மூலமாக அந்த இடம் வந்து கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு எர்த்குவேக் தான் வந்து கொலாப்ஸ் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம், சில இடங்களில் வந்து பாறைகளில் குவாரிலாம் இருக்கும், அந்த இடங்களில் வந்து திடீர்னு வந்து கொலாப்ஸ் ஆகும்பொழுது ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். அது பிறகு வந்து எக்ஸ்ப்ளோஷன் எர்த்குவேக்னா என்ன, ஒரு வெடிக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த சோதனை மூலமாக வெடிக்கும் போதோ இல்லை வந்து சமூக விரோதிகள் மூலமாக இந்த பாம்பெலாம் வந்து வெடிக்கும்போது அதன் மூலமாக வந்து எர்த்குவேக் ஏற்படும். அது பிறகு ரெசர்வாயர் இன்டியூஸ்டு எர்த்குவேக். ரெசர்வாயர் இன்டியூஸ்டு எர்த்குவேக்னா என்ன, ஒரு பெரிய ஏரி இருக்குது, ஏரியில் தான் வந்து ரெசர்வாயர்னு சொல்லுவாங்க இல்லையா, டேம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதன் மூலமாக ஒரு எர்த்குவேக் வந்து ஏற்படும். திடீர்னு அந்த இடத்துல வந்து இந்த ஏரி வந்து உடையதோ இல்லை எதன் மூலமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ரெசர்வாயர் மூலமாக ஏற்படக்கூடிய எர்த்குவேக் வந்து ரெசர்வாயர் இன்டியூஸ்டு எர்த்குவேக் அப்படின்றாங்க. அடுத்ததாக எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். இந்த எர்த்குவேக் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ரிக்டர் ஸ்கேல் 5க்கு மேலே, நம்ம முன்னாடி பார்த்து இல்லையா, அந்த ரிக்டர் ஸ்கேல் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். 5க்கு மேலே வரக்கூடிய எந்த சீஸ்மோகிராஃபியில் வந்து பதிவாகிறதுனா அதெல்லாம் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிரவுண்ட் ஷேக்கிங், நிலநடுக்கம், கிரவுண்டுனா என்ன, இந்த பூமியானது ஷேக் ஆகிறது வந்து ஏற்படும். அது பிறகு வந்து கிரவுண்ட் ரப்சர்னா என்ன, பூகம்புங்க, 2ஆக வந்து பூமியானது பிளக்கிறது பேர் வந்து ரப்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து லேண்ட் அண்ட் மட் ஸ்லைட்ஸ். இந்த லேண்ட் அண்ட் நிலச்சரிவுலாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கூட வந்து வயநாட்டில் நடந்தது, அது பிறகு வந்து திருவண்ணாமலை நடந்ததில்ல, இதுக்கு பேர்லாம் வந்து லேண்ட் ஸ்லைட், மட் ஸ்லைட்னு சொல்லுவாங்க. அடுத்த வந்து அவலான்ச்சு. அவலான்ச்சுன்னா என்ன, இந்த பனிப்பிரதேசங்கள் ஏற்படக்கூடிய அந்த அவலான்ச், அந்த பனிச்சரிவுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அவலான்ச்சுன்னுவாங்க. ஃப்ளட்ஸ் ஃப்ரம் டம்ப் அண்ட் லீவ் ஃபெயிலியர். இந்த ஃப்ளட்லாம் இருக்குது இல்லையா, இந்த சொன்ன மாதிரி ஏரி வந்து உடையும் பொழுது, இந்த டேம்லாம் வந்து உடையும் போது அதன் வந்து நிலநடுக்கம் மூலமாக அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். நிலநடுக்கம் வந்தாலுமே இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். இதெல்லாம் வந்து எர்த்குவேக் மூலமாக ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் எர்த்குவேக்னா என்ன,
அது எப்படி உருவாகுது, அதோடைய வகைகள் என்ன, அந்த ரிலீசிங் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது 2 விதமான வேவ்ஸ் உருவாக்கும். பாடி வேவ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ். பாடி வேவ்ஸில் 2 விதமான வேவ்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் வேவ்ல 2 விதமான வேவ்ஸ் இருக்குது. அது எப்படி வகைப்படுத்திருக்காங்க, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.